எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்துல அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே. ஆண்டவரே, அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்துல உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதை போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக உங்கள் யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். வாங்க, நாம் எல்லாரும் இணைந்த இந்த நாளிலும் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, துதியில் வீற்றிருக்கிறவரை நாம் எல்லாரும் மகிழ்ச்சியோடு ஆராதிக்க போகிறோம். சங்கீதக்காரன் சங்கீதம் 136 வசனத்துல சொல்கிறது போல, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் எல்லாரும் இந்த வேளையிலும் நன்றியால் துதிப்பாடேன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடும் என்ற பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு பாடுவோமா? எல்லாரும் இந்த சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள், வீட்டில் இருக்க எல்லாரும் இந்த தேவாதி தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு துதி பாடுவோமா? ஆமென். கரங்களை தட்டி ஆமென். எல்லாரும் இந்த ஹல்லேலூயா. நல்லவர் வல்லவர் போதுமானவர்
உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து வீழும். ஆமென். திகைத்திடாதே, துதியினால் இடிந்து வீழும். கரங்களை தட்டி ஆமென். நன்றி என் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஆமென். நன்றி என் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். செங்கடல் நம்மை எவ்வளவுதான் சூழ்ந்து கொண்டாலும் ஆமென், சிலுவையின் நிழலினாலே இந்த நாட்களிலே அவைகள் யாவையும் கடந்து செல்லும்படியாக நாம் எல்லாரும் இணைந்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் துதிக்கும் பொழுது நமக்காக ஆண்டவர் புதிய பாதைகளை இந்த நாட்களிலே திறக்கும்படியாக எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா. புதிய பாதைகள் உங்கள் வாழ்க்கையில் திறக்கும்படியாக விசுவாசத்தால் நிரம்பி பாடுங்க. ஆமென். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. ஆமென். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். சேர்ந்து சொல்லுவோம். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். ஆமென். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். எல்லாரும் சேர்ந்து நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியோடு தேவாதி தேவனை உயர்த்துவோமா? எல்லாரும் இணைந்து ஆமென். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆமென். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஹல்லேலூயா. கோலியாத் நம்மை எதிர்க்க வந்தாலும் ஆமென், கொஞ்சமும் பயமில்லாதபடிக்கு இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்ட ஒவ்வொருவரும் இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளிலும், இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும், இந்த நாளின் ஒவ்வொரு வினாடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவற்றிலும் நாம் ஜெயிக்கும்படியாக தேவனுடைய நாமத்தை பெற்ற பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து இந்த வேளையில இயேசப்பாவின் நாமத்தை உயர்த்துவோமா? எல்லாரும் இணைந்து ஆமென். எஸ் லார்ட். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். சொல்லுங்க. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். ஆமென். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். எல்லாரும் சேர்ந்து கோலியாத் நம்மை எதிர்த்து
வேலையில் எல்லாம் நாம் துதி சத்தியத்தினால் நிரம்பும் பொழுது இந்த நாட்களிலே தூயவரின் பலனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்க இருக்கிற இடங்கள் எல்லாம் எங்கெல்லாம் உங்களை சோர்வினாமே வந்து தாக்குறதோ அந்த நேரத்தெல்லாம் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பாவுடைய துதித்து அந்த பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் என்ற ஒரு அர்ப்பணிப்போடு எல்லாரும் நான் இங்கு சொல்லுவோமா? ஆமென். எஸ் லார்ட், எஸ் ஜீசஸ். சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் வேலை கிடைக்கும். ஆமென். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் வேலை கிடைக்கும். மீண்டுமாக சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலே நல்ல கரங்களை தட்டி இந்த வேளையிலே உன்னதரின் பலன் கிடைக்கும்படியாக தூயரின் பலன் உங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பும்படியாக எல்லாரும் நான் இந்த வேளையில தேவனுடைய உற்சாகத்தின் ஆவி நம்மை நிரப்பும்படியாக எல்லாரும் நான் தேவனுடைய துதி சத்தத்தினால் நிரம்பி பாடுவோம் எல்லாரும் இருக்கிற இடங்களில். ஆமென். எஸ் ஜீசஸ். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். ஓ துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். ஆமென். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதி பாடுவேன் என் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடுவேன். சேர்ந்து சொல்லுங்க. நன்றியால் துதி பாடுவேன் என் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடுவேன். சேர்ந்து சொல்லுங்க. நன்றியால் துதி பாடுவேன் என் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடுவேன். ஆமென். நன்றியால் துதி பாடுவேன் என் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடுவேன். சொல்லுவேன். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் வல்லவர். ஆமென். எஸ் ஜீசஸ். உண்மை உள்ளவர். சொல்லுங்க. நல்லவர். இயேசு நீங்க அப்பா, நீங்க சர்வ வல்லமை உள்ளவர், நீங்க போதுமானவர் அப்பா, நீங்க எப்பொழுதும் உண்மை உள்ளவர். ஆண்டவரே நீங்க எனக்கு போதுமானவர் என்று எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பார்த்து பாடுங்க. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் நல்லவர். எல்லாரும் நான் அவில நிரம்பி இந்த வேளையில தேவாதி தேவன் அவர் எப்பொழுதும் உண்மை உள்ளவர், அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஆகவே எல்லாரும் நான் ஆமென். வார்த்தையில் உண்மை உள்ளவர் நன்றி நான் துதி பாடுவேன் என் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடுவேன். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. தேவனுடைய பிரசன்னத்திலே ஹalleluya நாம் அவரை துதிக்க 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 தேவனுடைய உன்னத பலன் நம்ம கிட்ட வரும். ஹalleluya. அந்த உன்னத பலனை நாம் பெற்றதினாலே தானே இந்த நாள் வரைக்குமாக நாம் நின்று தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை போலதான் எல்லாருக்கும் சோர்வு பல நேரங்களில் எங்களுக்கும் வரும். ஆனா எங்களை பலப்படுத்துகிற ஒரே காரியம் என்னவென்றால் தேவாதி தேவனை நாங்கள் எல்லாரும் இணைந்து துதிக்கிற வேலையில எல்லாம் தேவனுடைய உன்னத பலன் இதுவரைக்குமாக எங்களை பலப்படுத்தி அவரை துதிக்கும்படியாக எங்களை நிற்க வைத்திருக்கிறது. ஹalleluya. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கீங்க. நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள் எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனாலும் இந்த உலகத்தில் உள்ளவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்ற வார்த்தையின்படியாக தேவாதி தேவனை நாம் துதிக்கிற வேலையிலெல்லாம் நம்மை உன்னத பலத்தினால் நிரப்பினால் அதற்காக ஒரு நிமிஷம் எல்லா கரங்களை உயர்த்தி அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, இதுவரைக்குமாக நீங்கள் எங்களை நடத்தி வந்த அந்த கரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலும் அப்பா, இந்த புதிய மாதத்திலும் இந்த புதிய நாளிலும் அப்பா உம்முடைய கரம் எங்களோடு வரப்போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துவது மாத்திரமல்ல, நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே உம்முடைய புதிய கிருபையினாலே உம்முடைய புதிய
ஒத்தாசையினாலே அப்பா உம்முடைய புதிய வல்லமையினாலே எங்களை நிரப்புங்கப்பா என்று இந்த பாடலை பாடும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போடு தேவனுடைய பிரசனத்தை நாம் பாடப்போகிறோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையினாலே என்னை நிரப்பும் அப்பா என்று ஒரு ஜெபமாக இந்த பாடல் எல்லாரும் இணைந்து பாடுவோம். வாங்க. என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா. சேர்ந்து கேட்போமா? புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா. சேர்ந்து ஒரே சத்தமாக எல்லாரும் இன்று ஒரு மனதாக தேவனுடைய பிரசன்னம் கேட்போமா? ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய புது கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா ஒரு புது பலனை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஓ புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். எல்லா நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா தேவனுடைய சமூகத்திலே ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவரே இந்த நாளிலே ஒரு புதிய காரியம் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய் ஆமென் முடிவு சம்பூர்ணமாய்
சவால்களிலும் தேவனுடைய ஜெயம் உங்களை பின்தொடரும்படியாக எல்லாரும் ஆண்டவரே இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளிலும், இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் அப்பா, இந்த நாளில் ஒவ்வொரு வினாடியும் அப்பா ஆண்டவரே நாங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா சவால்களிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுக்கும்படியாக, அந்த ஜெயத்தின் வல்லமாய் எங்களை ஆட்கொள்ளும்படியாக ஆண்டவரே புதிய வல்லமையை தாங்கப்பா இந்த எல்லாரும் நாமே. எஸ் லார்ட். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க இன்று ஆமென். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க இன்று உறவுகள் சீர் பொருந்த, எல்லா உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, குடும்ப சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா. எல்லாரும் சத்தமாய் நைந்து ஆமே. எல்லா குடும்பமாக குடும்பத்தில் இருக்க எல்லாரும் நைந்து கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே நாளின் ஒவ்வொரு நாளிலும் அப்பா, அந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே நாங்கள் எல்லாம் குடும்பமாக சமாதானத்தோடு செயல்படும்படியாக அப்பா உம்முடைய பலனை எங்களுக்கு தாங்க. ஆமென். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். எல்லா கரங்களை தட்டி நீங்க பாடுகிற இந்த வேலையில தேவனுடைய புதிய அபிஷேகம் ஆண்டவரே இந்த நாட்களிலே அவருடைய புதிய வழிகாட்டுதல் உங்கள் குடும்பங்களை நடத்தும்படியாக, நீங்கள் எல்லாம் தேவனுக்காக எடுத்து பயன்படுத்தப்படும்படியாக, உங்க குடும்பங்கள் எல்லாம் தேவனுக்கு சாட்சிகளாக மாறும்படியாக ஆண்டவரின் நாமத்தினால் இந்த வேலையில எல்லாரும் ஐந்து தேவனுடைய புதிய அபிஷேகத்தை உங்க வீட்டுல இருக்கிற நீங்க மாத்திரம் இல்ல, உங்க வீட்டுல இருக்கிற எல்லா சின்ன பிள்ளைங்களும், உங்க வீட்டுல இருக்கிற எல்லா பெரியவர்களும், வயதானவர்களும், எல்லா வாலிப பிள்ளைகளும் இந்த நாட்களிலே தேவனுடைய பலனை பெற்றுக் கொள்ளும்படியாக எல்லாரும் ஐந்து புது கிருபை தாரும் தேவா. எல்லாரும் சேர்ந்து கேளுங்க. ஆண்டவரே எஸ் லார்ட். ஓ புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. சத்தத்தை உயர்த்தி புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரே ஒரு புதிய பலனை அன்றைக்கு யாக்கோபு சொன்னது போல ஆண்டவரே நீங்க என்னை ஆசீர்வதிக்காவிட்டா நாம விடமாட்டோம்ப்பா என்றது போல இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளை நாம் எல்லாரும் வைராக்கியமாக வேண்டும். ஆண்டவரே இந்த ஆண்டிலே, இந்த மாதத்திலே, ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே அப்பா உம்முடைய புதிய பலன் இல்லாம, ஆண்டவரே உம்முடைய புதிய கிருபை இல்லாம நாங்க உங்களை விடமாட்டோம்ப்பா என்று எல்லாம் ஒரு நிமிஷம் கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய புதிய பலன் என்னை ஆட்கொள்வதாக, தேவனுடைய புதிய கிருபை இந்த நாளில் என்னை பின்தொடர்வதாக என்று எல்லாரும் இணைந்து ஒரு ஜெபமாக. Hallelujah. Thank you, Father. We praise your name, O Lord. What a joy it is to come to the presence of the Lord and sing forth his praises. இது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, ஒவ்வொரு மணி நிமிடமும் இந்த பாடல் அடுத்ததாக நாம் பாட போகிற அந்த அருமையான பல்லவி அதை தான் சொல்கிறது. ஆண்டவரே 24 மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் இன்னும் சொல்லணும்னா ஒவ்வொரு மில்லி செகண்டும் பா உம்மை துதிக்கும் அந்த பாக்கியத்தை இந்த நாட்களிலே சரீரமாகிய இருக்கிற எங்கள் சபைகளுக்கு எனக்கு நீங்க தந்திருக்கீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் அப்பா உம்மை துதிக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே நாங்கள் எங்க போனாலும்
எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே, அது துதிக்க ஏதுவான இடமா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லா இடங்களிலும் அப்பா, நான் வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கலாம் அல்லது பலவிதமான வேலைகளை நான் செய்து கொண்டிருந்தாலும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எப்பொழுதும் உம்மை துதிக்கும்படியாக 24 மணி நேரமும் உம்மை துதிக்கும்படியாக ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒரு அர்ப்பணிப்போடு இந்த பல்லவிகளை நாம் பாடப் போகிறோம். Come on, join with us even as we worship the Lord in the African way. So let us all worship the Lord and give him the highest praise. Hallelujah. Come on, let's worship him. Hallelujah. 247 I will praise you, Jehovah. 247 again I will praise you, Abba. Come on, praise him. 247 oh, I will praise you, Jehovah. I
துதிக்கு பாத்திரர் நீரே. அவரை பார்த்து சொல்லுங்க ஆமென். இயேசு கிறிஸ்துவே எங்கள் துதிக்கு பாத்திரர் நீரே. ஆமென். இயேசு கிறிஸ்துவே எங்கள் துதிக்கு பாத்திரர் நீரே. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya. துயரத்தின் மத்தியிலே ஒருவேளை நீங்க கடந்த நாட்களிலே பலவிதமான துயரத்தின் நடுவிலே நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம். ஆனாலும் இந்த நாட்களிலே தேவனுடைய உன்னத பலனை பெற்ற பிள்ளைகள் என்னதான் துயரம் நம் வாழ்க்கையில வந்தாலும் தேவனுடைய பலன் நம்மை இடை கட்டும் பொழுது அவைகள் எல்லாவற்றையும் மறக்கக்கூடிய அந்த உன்னத பலனை ஆண்டவர் இந்த நாட்களிலே, இந்த புதிய நாட்களிலே, இந்த புதிய நாளை நீங்கள் பார்த்திருக்கிற இந்த நாளில் ஆண்டவர் ஒரு புதிய உற்சாகத்தை இந்த வேலையிலே உங்களுக்கு கட்டளையிடுவாராக. அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி பாடல்கள்லாம் பாடுறோம். இந்த பாடல்களை பாடும் பொழுது உங்களை அறியாமலே தேவன் உங்களை ஒரு உற்சாகத்தினால் நிரப்புவார். உங்கள் ஆவியில, ஆத்துமாவில, சரீரத்தில் நீங்கள் எந்த விதத்தில் சோர்ந்து போயிருந்தாலும் தேவனை துதிக்கிற பிள்ளைகள் உண்மையோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் துதிக்கும் பொழுது அந்த கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு ஓடும். ஆமேன். அதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ரகசியம். ஆமேன். தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தந்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் அதுதான். நாம் எல்லாரும் இந்த நாட்களிலே, இந்த ஆண்டிலும் வருகிற நாட்களிலும் இந்த ரகசியத்தை நாம் கையில வச்சிருக்கிறோம். ஆகவே நமக்கு என்ன விதமான சோர்வுகள் வந்தாலும் ஆண்டவரே, துதிக்க தெரிந்த எங்களுக்கு எந்த ஒரு காரியமும் எங்களை இந்த நாட்களிலே கீழே வீழ்த்தி விடாதபடிக்கு எப்பொழுதும் அப்பா தாவீது சொல்கிறது போல ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திற்குள்ளாக நாங்கள் வரும் பொழுதெல்லாம் ஆண்டவரே எங்கள் இருதயம் நன்றியினால் நிரப்பப்படும்படியாக ஒவ்வொரு நாளும் நீங்க செய்த நன்மைகளை நினைத்து இருதயத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஒரு நன்றி உள்ள இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க, உங்க இருதயத்தின் மேல கைய வச்சு ஆண்டவரே எதை நான் பெற்றுக்கொள்கிறேனோ இல்லையோ இந்த நாட்களிலே அப்பா ஒரு நன்றி உள்ள இருதயத்தை, ஏசப்பா எனக்கு இதை செய்யல அதை செய்யல என்று நான் குறைபாடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய சமூகத்திற்கு முன்பதாக ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று. தேங்க்யூ லார்ட். நன்றியோடு நான் துதி பாடுவேன் என்ன என்னடா
கிருபை, அவருடைய வரங்களை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக, இன்னும் அதிகமாக அவருக்காக நிற்கும்படியாக, இன்னும் அதிகமாக அவருக்காக ஓடும்படியாக, அவருக்காக இன்னும் வைராக்கியமாக இந்த கடைசி நாட்களிலே நாம் வாழும்படியாக ஆண்டவரே அந்த நன்றி என்ற அந்த ஆயுதத்தை அப்பா எங்களுக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. இந்த எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். சத்திய
மனிதனை இந்த பூலோகத்திலே என்னை மீட்பதற்காக அனுப்பின தேவன் மற்ற எல்லாவற்றையும் இந்த ஆண்டிலும் வருகிற நாட்களிலும் நம் வாழ்நாள் முழுமையாக அவர் தராதிருப்பது எப்படி என்ற தைரியத்தினால் நிரம்பினவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே நீங்க என்னை ஒவ்வொரு நாளும் போஷிக்க வல்லவர், அப்பா நீங்க என்னை நடத்த நீங்க வல்லமை உள்ளவர், ஆண்டவரே உண்மை நான் முழுமையாக நம்புறேன், உண்மை முழுமையாக நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே காலங்கள் எவ்வளவு கொடிதாக மாறினாலும் உம்முடைய கிருபை, ஆண்டவரே உம்முடைய அனுக்கிரகம், ஆண்டவரே உம்முடைய கரம் என்னை வழி நடத்துகிறாங்க. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. Thank you Jesus, thank you Lord, we worship you Lord. Praise the Lord. எனக்கன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் தேவன் நம் மத்தியில் வியாபித்திருக்கிறார். தேவனுடைய சமூகம் நம் மத்தியில் இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்தில் களி கூர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம், 2 அல்லது 3 பேர் எங்கே கூடுகிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்றவர். அவருடைய வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். உங்கள் இல்லத்தில் நீங்கள் இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் கலந்து கொண்டிருந்தாலும் உங்களோடு இருக்கிறவர்கள் நடுவில் அவர் இருக்கிறேன் என்று தானே வாக்கு கொடுத்தார். ஆண்டவருக்கே சகல துதி கன மகிமை உண்டாகட்டும். தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் இப்படி ஒரு வாய்ப்பினை உங்களுக்கு தந்ததற்காக அவருக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். நாங்கள் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நேயர்களே, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நாம் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு காரியம், இந்த கனமான ஊழியம், இயேசு ஊழியங்கள், ஏஞ்சல் டிவியின் ஊழியங்களை தாங்க வேண்டும். ஆகவே தேவன் தம்முடைய தாசனுக்கு கொடுத்த ஒரு அரிய பணிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக பெரும் கூட்டத்தை அவருக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும். தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு மையமாக தான் காரனுடையிலே ஒரு கட்டடம் கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. நீங்கள் அறிவீர்கள். வேலை முடியும் தருவாயிலே சில தேவைகள் இருக்கிறதையும் நாம் அறிவோம். ஆகவே கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவுகிற பிரகாரமாக மனமு வந்து உங்கள் காணிக்கைகளை திரையில் வரும் விவரங்கள் அறிந்து இயேசு ஊழியங்கள் கட்டட நிதிக்கு அனுப்ப அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக ஒரு சிறு பிரார்த்தனை செய்யட்டும். பரலோக தந்தையே, தமது பிள்ளைகள் மிக உற்சாகமாக மனமு வந்து கொடுக்கிற இந்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து உமது வார்த்தையின்படி 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பொழிந்தருளும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். பாடலை பாடும் பொழுது கேட்டுக்கொண்டே பார்த்து கொண்டே சரியாக நீங்கள் அனுப்புகிற காணிக்கைகளை, கட்டட நிதிகளை அனுப்பிவிடுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. சேர்ந்து கேட்போமா? புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை
வறட்சி செழிப்பாகட்டும். சேர்ந்து சொல்லுங்க. புது கிருபை தாரும் தேவாவே. ஹalleluya. தேவனுடைய சமூகத்திலே ஒரு எதிர்பார்ப்போடு எல்லாரும் ஆண்டவரே இந்த நாட்களிலே அப்பா ஆண்டவரே எங்களை தாங்கி செல்கிறேன். உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. இயேசப்பா புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அன்பானவர்களே, இன்றைக்கும் தேவன் உங்களுக்கு நினைப்பூட்டு சொன்ன அந்த வார்த்தைகளை உங்கள் முன் வைக்கிறேன். அது எல்லாருக்கும் பரிச்சயமான அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தைகள். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வாக்கியம். Gospel according to St. Matthew, chapter 7 and the verse 7. வாசிக்கிறோம், கேளுங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த ஒரு அற்புதமான வார்த்தை, வாக்கு தத்தத்தை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறினார். மலை பிரசங்கங்களின் போது அநேக காரியங்களை மக்களுக்கு அவர் எடுத்துரைத்து கொண்டு வரும் பொழுது ஜெபத்தினாலே பெறக்கூடிய காரியங்களை அவர் இந்த அருமையான வசனத்தில் சொல்லி வைத்தார். இங்கே பார்க்கிறோம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், திறக்கப்படும். இந்த 3 அருமையான வார்த்தைகளை ஜெபத்திற்கு மையமாக அருள்நாதர் இயேசு கிறிஸ்து எடுத்து உரைக்கிறார். பொதுவாக கிழக்கு பகுதிகளில் உடனே கதவை அவர்கள் திறப்பதில்லை. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறின ஒரு காரியத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். அது லூக்கா 11ஆம் அதிகாரம் 5 தொடங்கி 8 முடிய உள்ள வசனங்களில் இருக்கிறது. வாசிக்கிறோம், கேளுங்கள். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தட்டினாலும் உடனே திறக்கிற பழக்கம் அக்காலத்தில் இல்லை. கேள்விகளை கேட்டு விவரத்தை அறிந்து திறக்கலாமா வேணாமா. இப்பொழுதும் அப்படிதான். திருடர் பயம். ஒவ்வொரு இல்லத்திலும் வெளியே நின்று கதவை தட்டுகிறது யார் என்று அந்த சிறு துவாரத்தின் வழியாக பார்த்து அதற்கு பின்புதான் கதவை திறப்பார்கள். இன்னும் இப்பொழுது சிசிடிவியின் வழியாக யார் வெளியே நிற்கிறார்கள் என்பதை அறிந்த பின்னர் தான் திறக்கிறார்கள். அது அப்படிப்பட்ட ஒரு வழக்கம். ஒருவன் வந்து தன் சிநேகிதனிடத்தில் கேட்ட பொழுது கூட, கதவை தட்டின பொழுது கூட அவர் பல காரியங்கள் இங்கே சொல்கிறார். வருந்தி கேட்டு கொண்டது நிமித்தமாக எழுந்திருந்து தேவையானதை கொடுப்பான் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். தொடர்ச்சியாய் தட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது வேறு வழி இல்லாமல் அவன் எழுந்து போய் தன் சிநேகிதனுக்கு உதவி செய்கிறதை குறித்து அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த மத்தேயு 7ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வாக்கியம் ஒரு மிக முக்கியமான திறவுகோள்களை உடையது. கேளுங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு வேண்டுதல், வேண்டிக் கொள்கிறது. அவருக்கு என்ன வேண்டுமோ அதை தான் கேட்க முடியும். அதை தான் அங்கே சொல்கிறார். எப்படி ஒரு மனிதன் தனக்கு வேண்டியதை கேட்கும் பொழுது நம்பிக்கையுடனும் தாழ்மையுடனும் கேட்க வேண்டும்.
அனட்டட் பைபிள் டெக்ஸ் அவர் எழுதிய அந்த பைபிளில் பார்க்கும் பொழுது we must ask him confidence and humility. ஒரு நம்பிக்கை கட்டாயமாய் கிடைச்சிடும். அப்படி கேட்கும்பொழுது ரொம்ப தாழ்மையோடு கேட்க வேண்டும் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே கேளுங்கள் என்பது தனக்கு வேண்டியது என்னது என்பது நிமித்தமாக ஒரு நம்பிக்கையோடு இவரிடத்தில் போனால் கிடைக்கும். இங்கு போனால் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு முறை ஈரோட்டிலிருந்து ஒரு குடும்பம் கர்த்தருடைய சபையை நோக்கி காரில் பயணிக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கை. எத்தனையோ ஆண்டு காலங்கள் நம்முடைய ஊழியத்திலே ஒரு முன்னேற்றம் காணவில்லை. எத்தனையோ ஆண்டு காலங்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அங்கே போவோம், தேவனுடைய வார்த்தையை கேட்போம். அங்கே அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறதை கேட்டு அறிந்து அதன்படி நடப்போம் என்று வந்துவிட்டார்கள். 3 நாட்கள் குடும்பமாக உபவாசித்தார்கள். அந்த போதகருடைய துணைவியார், பிள்ளைகள். அவர்களுடைய அந்த கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கை, அவர்களுடைய தாழ்மை, தங்கள் ஒரு போதகர் என்ற ஒரு நிலையில் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், கேட்டால் நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் வந்தபடியினாலே 3வது நாள் அவர்கள் இங்கிருந்து திரும்பி செல்லும் பொழுது அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்திருந்தார். மிகுந்த பரவசத்தோடு சாட்சி பகிர்ந்து அவர் ஊழியத்தை செய்வதற்கு திரும்ப குடும்பமாக கடந்து சென்றார்கள். அதுதான் டெக்ஸ் அனட்டட் பைபிளில் நான் வாசித்தேன். we must ask with confidence and humility. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினிடம் வரும்பொழுதெல்லாம் நாம் கேட்கிறதை மிக நம்பிக்கையோடு கேட்போமையானால், தாழ்மையோடு கேட்போமானால் பெற்றுக்கொள்வோம். 2வது, தேடுங்கள் என்பது ஏதோ ஒன்று காணாமல் போய்விட்டதை குறிக்கிறது அல்லவா? இது காணா போயிடுச்சுன்னா தானே. சமீபத்தில் எங்களுடைய திருச்சபையில் ஒரு சிறு தம்பி காணவில்லை. எங்கெங்கேயோ தேடுகிறார்கள். பெற்றோர்கள் அங்கும் இங்கும் ஓடி திருச்சபை வளாகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் தேட முடியுமோ தேடினார்கள். ஆனால் விடாப்பிடியாக, சிறு பிள்ளை அல்லவா, கடைசியில் பார்த்தால் சேர்கள் அடுக்கி இருக்கும் இடத்தின் அடியிலே உள்ளே நுழைந்து இந்த குட்டி தம்பி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. கேட்டேன், ஏடாப்பா இப்படி பண்ண? இல்லை, எனக்கு தூக்கம் வந்துருச்சு, நீ சொல்லிட்டு போய் அடியில் படுத்திருக்கலாமல்ல, எங்கெல்லாம் உன்னை தேடுவது? ஆனால் விடாப்பிடியாக தேடினோம். எங்களது 2வது மகள் பள்ளிக்கூடம் போய்விட்டு வரும்பொழுது காணாமல் போய்விட்டாள். தேடு 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 என்று தேடுகிறோம். அந்த யூனிஃபார்ம் கலரை சொல்லி வழிநடுக கேட்கிறோம். கடைசியில் ஒரு வயோதிப பாட்டி சொன்னாங்க, இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஒரு பிள்ளை இந்த போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போகிறத பார்த்தேன். நாங்கள் உடனே அங்கே ஓடினோம். என்ன இந்த மாதிரி பிள்ளையை விட்டுட்டு நீங்கள் இருக்கிறீங்க? அதுக்கு பிறகு பார்த்தால் அவள் வழி தெரியாமல் அங்கே போய்விட்டால். பிறகு அவளை அழைத்து கொண்டு வந்தோம். அதுதான் இங்கே சொல்லுகிறார், தேடுபவர்கள் எப்படி தேட வேண்டுமாம்? கவனத்துடனும் விண்ணப்பத்துடனும் தேட வேண்டும். Seek with care and applications. சும்மா சாதாரணமாக அல்ல, ரொம்ப கவனமாக எங்கே இருக்கிறது என்று, கிடைத்து விட வேண்டும் என்று தேடி தேடி கண்டுபிடிப்பதற்கு கவனம் தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் விண்ணப்பத்தோடும் தேடினால் கிடைப்பார். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று இயேசு அதை சொல்றார். 3வது ஒரு திறவுக்குள் என்ன? தட்டுங்கள். ஏன் தட்டணும்? ஏதோ ஒரு தேவை. அதுதான் knock with earnest and perseverance. அப்படின்னா அக்கறையுடன் விடாமுயற்சியுடன் தட்ட வேண்டும். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரத்தில் அங்கே அவர் முதல் 8 வசனங்களிலே அந்த உவமையை குறித்து சொல்லும் பொழுது ஒரு விதவையை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கு. அது வாசித்து அறிவோமா? லூக்கா 18ஆம் அதிகாரம்
முதல் 8 வசனங்கள். சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். தனக்கு பதில் கிடைக்கும் வரையும் இந்த விதவையானவள் தொடர்ந்து அந்த நியாயாதிபதியிடம் போய்கொண்டே இருக்கிறார். விடாப்படியாக விடாமுயற்சியோடு போய் அங்கே கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி தொடர்ச்சியாக வந்து தன்னை அலட்டி கொண்டிருக்கிற அந்த விதவிக்கு நியாயம் விசாரியாமல் விடுவானோ? தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவருடைய விஷயத்திலே கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்போரோ என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த விதவியினுடைய விடாப்பிடி அங்கே தொந்தரவு செய்கிறபடினாலே அடிக்கடி வந்து அலட்டாதபடி என்று எழுதப்பட்டிருக்கு. தொந்தரவு செய்கிறது. நாமும் தேவனிடத்தில் ஒரு முறை கேட்டுட்டு விட்டுற வேண்டாம். தொடர்ந்து கேட்கறதுல தப்பில்லை. அவர் நம்முடைய தந்தை தானே. தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். திறக்கும் வரை தட்டிக்கொண்டே இருக்கிறது. சில சமயங்களிலே சிலர் நேரங்கட்ட நேரத்திலெல்லாம் வந்து கதவை தட்டுன்னு தட்டுவாங்க. வேறு வழி இல்லை. என்ன அசதியாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் தட்டுகிற ஒரு நிமித்தம் கதவை திறந்து விடுகிறோம். நமக்கு ஒரு இரக்கம் வருகிறது. அதுபோல தான் அந்த அநீதியுள்ள நியாயாதிபதிக்கு ஒரு இரக்கம் வந்ததை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், அவரை நோக்கி வாசற்படியில் கதவை தட்டுகிறவர்களுக்கு கட்டாயம் திறக்கும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நமது ஆண்டவருக்கு ஒரு அற்புதமான நாமம் உண்டு. அது என்ன நாமம்? வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வாக்கியத்தில் அதை வாசிக்கிறோம். ரெவலேஷன் 3:7. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. திறவுகோலை உடையவர் இங்கே அழகாக சொல்லியிருக்கு. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறார். அவர் திறந்துட்டா யாராலும் பூட்ட முடியாது. எந்த பூட்டாக இருந்தாலும் அவர் திறப்பார். சில வீடுகளிலே சாவியை தொலைத்து விடுவார்கள். அதற்கென்றே ஒரு சிலர் இருப்பார்கள். சாவியை காணாமல் போட்டவர்களுக்கு உதவி செய்து வீட்டை திறப்பதற்கு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாராவது ஒருத்தர் அவருடைய கதவை பூட்டி வைத்துட்டாங்கன்னா இயேசு வந்து திறந்து விடுவார். இயேசு திறந்துட்டா திருப்பி யாரும் பூட்ட முடியாது. இயேசு பூட்டிட்டா யாராலும் திறக்க முடியாது. அப்படிப்பட்ட தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் தான் திறந்து விடுகிறார். திறந்த வாசலை உனக்கு முன் வைக்கிறேன். இதே வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்தில் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறோம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். திறக்கப்படும். கர்த்தர் இயேசு சொன்னார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன். அதற்கு அவர் என்ன சொல்றார்?
நான் உனக்கு திறந்து விடணுமா? நீ உன் கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டாம். நீ என்ன கிரியை செய்து கொண்டிருக்கிறாய்? அதை தான் அவர் சொல்றார், அந்த பிலதெல்பியா சபைக்கு சொல்றார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஐ நோ யுவர் டீட்ஸ். உனக்கு இருக்கிறது என்னமோ கொஞ்சம் தான்ப்பா பலன், ஆனால் நீ என் நாமத்தை மறுதலிக்கல. என்ன வந்தாலும் ஏது நேரிட்டாலும், அப்பா நான் உம்மை விடமாட்டேன் என்று என் நாமத்தை நீ மறுதலிக்கல. நான் சொல்லிய வசனங்களை கை கொண்டே இருக்கிறாய். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவன் அருளிய வசனத்தை கை கொள்கிறவர்கள், தேவனுடைய திருநாமத்தை மறுதலியாமல் வாழ்கிறவர்கள், தேவனுக்கென்று நற்கிரியைகள் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்றார், திறந்த வாசல், நான் திறந்து விடுறேன். அதை யாராலும் பூட்ட முடியாது. உனக்கு முன்பதாக திறந்திருக்கும். ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடிப்போவான் என்று சொன்னார்ல்ல, இங்கே சொல்றார், நான் உனக்கு திறந்து விடுகிறேன். உங்களுக்கு திறக்கப்படும். யாருக்கெல்லாம் திறக்கப்படும்? தட்டுகிறவர்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அதற்கான வழிமுறைகள் என்ன? 1-2 காரியங்களை நாம் வேகமாக பார்க்க போகிறோம். முதலாவதாக 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 38 முதல் 40 முடிய உள்ள வசனங்களில் அவர்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்கள் என்ன என்பதை பார்ப்போம். தாங்கள் சிறைகளாக கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் திரும்பி, தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால், உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜெபங்களையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்த உம்முடைய ஜனத்திற்கு மன்னித்தருளும். இப்போதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருப்பதாக. என் கண்கள் திறந்தவைகளாய் இருக்கும், அவருடைய செவிகள் கேட்கிறவைகளாய் இருக்கும், அவருடைய இருதயம் என்னாலும் அங்கே இருக்கும். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய கண்கள் தேவ ஆலயத்தின் மேல் பதிந்திருக்கிறது. அப்படிதான் அங்கே விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார்கள். 2 நாளாகமம் 7:15-14. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். சாலமோன் ஏறெடுத்த அந்த ஜெபத்திற்கு பதில்தான் என் கண்கள் திறந்திருக்கும். அவர் சொல்றார், தேவனே, இந்த ஸ்தலத்திலே, இந்த தேவ ஆலயத்திலே உமக்கென்று நாங்கள் பிரதிஷ்டை செய்திருக்கிற, நீ தங்கி தாபரிக்க விரும்புகிற இந்த ஆலயத்திலே யார் வந்து ஜெபம் செய்தாலும் உம்முடைய கண்கள் திறந்தவைகளாய் இருக்க வேண்டும். அதற்குத்தான் தேவாதி தேவன் என் கண்கள் திறந்திருக்கும். தட்டுங்கள், தட்டிக்கொண்டே இருங்கள், திறக்கப்படும். அதனால தான் ஒவ்வொரு முறையும் தேவ ஆலயத்திற்கு நாம் வந்து தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைகளோடு இணைந்து விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம், தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏனென்றால் இது அவருடைய வாக்கு. என்னுடைய தங்கும் இடத்தில் நீங்கள் வரும்பொழுது, என் பிரசன்னத்தில் நீங்கள் களி கூறும்போது என் கண்கள் உற்று நோக்கும், என் கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கும். சமீபத்தில் நடந்த ஒரு உபவாச கூடுகையின் பொழுது தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தோம். திடீரென்று அநேகருடைய கண்கள் திறக்கப்பட்டன. உங்களுக்கு என்ன நடந்தது? ஒவ்வொருவரும் அந்த சொன்ன சாட்சிகள் பிரத்யட்சமாக என் கண்களுக்கு முன்பதாக கிறிஸ்து நிற்கிறதை பார்த்தேன், தூதர்கள் உலாவுகிறதை பார்த்தேன், தேவனுடைய மேகம் இறங்கி வருகிறதை பார்த்தேன்.
அருள்நாதருடைய சிம்மாசனத்தை பார்த்தேன் என்றெல்லாம் அவர்கள் வர்ணித்துக் கொண்டிருந்தார்கள். அதனால தான் சொல்கிறோம், சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். தேவ சமூகத்தை வாஞ்சித்து தேவனுடைய சன்னிதானத்தில் கூடி வாருங்கள். வீட்டில் ஜெபம் பண்ணுங்க, தப்பில்லை. நீங்கள் கொடுக்கிற இடங்களிலெல்லாம் நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் பொய்யுரையாத தேவன். ஆனாலும் மோசேக்கு அவர் ஒரு இடத்தை சொல்லி, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டு, அதன் நடுவில் நான் வருவேன், அங்கே உன்னை சந்திப்பேன், அங்கே உன்னை சந்திப்பேன். ஒரு பிரத்யேகமான ஒரு இடத்தை கர்த்தர் விரும்புகிறார். அது தேவ ஆலயம், தேவன் தங்குமிடம், தேவனுடைய வாசஸ்தலம், அவருக்கென்று பிரத்யேகமாக பிரித்தெடுக்கப்பட்ட இடம். அங்கே அவருடைய கண்கள் திறந்தவைகளாயிருக்கிறது. எப்பொழுதும் அவர் பார்த்து கொண்டே இருப்பார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. ஒரு இமை பொழுது கூட அவருடைய கண்கள் மூடாது, அது திறந்தே இருக்கும். ஆகவே தேவ சமூகத்தை நாடுங்கள். இரண்டாவதாக, எப்பொழுது திறக்கப்பட்டிருக்கும்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 20 தொடங்கி 22 முடிய உள்ள வசனங்களில் இப்படி வாசிக்கிறோம், கேளுங்கள். அந்நாளிலே இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து, உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து, உன் கச்சையால் அவனை இடைக்கட்டி, உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாயிருப்பான். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். இங்கே மிக முக்கியமான ஒரு வார்த்தையை வலியுறுத்த விரும்புகிறேன். அது என்னவென்றால் 20வது வசனத்திலே, ஏசாயா 22:20 அந்நாளிலே இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து. என் ஊழியக்காரனை, கர்த்தராகிய தேவன் அவருடைய கண்கள் திறந்திருக்கிறது, அவர்தான் திறக்கிறவர். அதே நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை திறக்கவும் பூட்டவும் ஒரு அதிகாரத்தை என் ஊழியக்காரனுக்கு நான் கொடுக்கிறேன். அதுதான் சொல்றார், என் ஊழியக்காரனை நான் அழைத்து. சில நேரங்களிலே பொல்லாத ஆவிகளினால் அலைக்கழிக்கப்படுகிறவர்கள் ஜெபத்திற்காக வரும் பொழுது, கட்டப்பட்டு கிடக்கிற அந்த மக்கள் அதற்குள்ளே இருந்து ஆவிகள் கூச்சல் எழுகிறதை கேட்டிருக்கிறோம். சீக்கிரமா என்னை அனுப்பு, சீக்கிரமா என்னை விடுதலை செய், நான் போகிறேன், நான் இனிமேல் வரவே மாட்டேன் என்று கூச்சலிடுவதை கேட்டிருக்கிறோம். தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படியாக கட்டவும் அவிழ்க்கவும் பூட்டவும் திறக்கவும் தேவன் தம்முடைய தாசர்களுக்கு அப்பற்பட்ட வரங்களை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் இல்லை என்றால் ஒரு சிலர் அப்படிப்பட்டவர்கள். நடுங்கி அடங்கி ஓடுகிறதை என் கண்களினால் கண்டிருக்கிறேன். இங்கே பார்க்கிறோம், என் ஊழியக்காரனை நான் அழைத்து தாவீதின் வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். நான் தான் வைப்பேன் அந்த அதிகாரத்தை, அந்த திறவுகோலை அவன் தோளின் மேல் நான் வைப்பேன். கர்த்தர் கொடுக்கிறார் அந்த அதிகாரம். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் நாமம் அதிசயமானவர் என்றெல்லாம் படிக்கிறோம். அதுபோல இங்கே என் ஊழியக்காரனுக்கு திறவுகோலை கொடுப்பேன், அவன் திறப்பான், அவன் திறந்து விடுவான். தேவனுடைய ஊழியக்காரர்களே, ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற எவரானாலும், கர்த்தரால் வேறு பிரித்தெடுக்கப்பட்ட எவரானாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைத்து அந்த 12 பேருக்கும் அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார். அவர்கள் கடந்து போகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். பேதுருவும் யோவானும் அதில் மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, தெய்வ ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கிற அவர்கள்
ஆலயத்தின் வெளியே பிச்சை கேட்கிற ஒருவனுக்கு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை தருகிறோம். நஸ்ரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடை என்று கையை பிடித்து எழுப்புகிறார்கள். புறவியிலிருந்து சப்பானியாய் கிடந்த அந்த மனிதன், கட்டப்பட்டு கிடந்த அந்த மனிதன், பூட்டப்பட்டு கிடந்த அந்த மனிதனுடைய சரீரம் திறக்கப்பட்டது. கட்டுகளில் இருந்து விடுதலையானார். தேவ ஆலயத்திற்குள் சென்றார். 40 வயது காலமாக அவனை அடக்கி ஆண்டு கொண்டிருந்த அந்தகார சக்திகள் அன்றைக்கு அழிந்தன. அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் புதிய வழி திறந்தன. என் ஊழியக்காரர் மேல் தாவீதின் திறவுகோலை வைப்பேன். உங்கள் மேல் தேவன் தம்முடைய திறவுகோலை வைத்திருக்கிறார். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்தார். அதனால தான் அவர்கள் கடந்து போன இடங்களில் எல்லாம் கட்டப்பட்டு கிடந்தவர்கள், பூட்டப்பட்டு கிடந்தவர்கள் வாழ்க்கை திறக்கப்பட்டது. ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றார்கள். மூன்றாவதாக, எப்பொழுது திறக்கப்படுகிறது? மத்திய எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்தில் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம். மத்தேயு 3:16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். வானம் திறக்கப்பட்டது. திறக்கப்படும். எப்பொழுது திறக்கப்படும்? தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும் என்று அருள்நாதர் இயேசு சொன்னாரே. இங்கே பார்க்கிறோம், ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மனம் திரும்பும் பொழுது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையை அவர் நிறைவேற்றும் பொழுது அவருடைய நாமம் பரலோகத்தில் எழுதப்படுகிறது. அவர்கள் தேவனுடைய சுதந்திரர்களாக பிள்ளைகளாகிறார்கள். இங்கே அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக திருமுழுக்கு பெற வருகிறார். யோவான் ஸ்நானகனிடத்தில் வரும் பொழுது யோவான் ஸ்நானகன், நான் உம்மிடத்தில் பெற இருக்க நீர் எம்மிடத்தில் வருகிறது என்ன? இப்பொழுது இடம் கொடுப்பா? தேவன் நீதியை நான் நிறைவேற்ற வேண்டியது இருக்கிறது. பாவமறியாதவர் அவர், பரிசுத்தம் உள்ளவர் இயேசு. ஆனால் இப்பொழுது திருமுழுக்கு பெற வருகிறார். எந்த ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்கி ஒடுங்கி தன்னை அர்ப்பணிக்கிறாரோ அவருக்கு வானங்கள் திறக்கப்படுகிறது, பரலோகம் திறக்கப்படுகிறது. இதைதான் பார்க்கிறோம். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்தில் நின்று கரை ஏறினவுடனே வானம் திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் அவர் மேல் இறங்கி வருகிறதை கண்டார். அதோடு நில்லாமல், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். திருத்துவத்தை ஒருத்துவத்தில் காணுகின்ற ஒரே இடம் இது. அருள்நாதர் இயேசு அந்த யோர்தான் நதியில் நிற்கிறார். யோவான் ஸ்நானகன் திருமுழுக்கு கொடுக்கிறார். அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்தானம் பெற்றவுடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து புறாவை போல் இறங்கினார். தூய ஆவியானவரை பார்க்கிறோம். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தூய ஆவியானவருடைய வெளிப்பாட்டை இந்த இடத்தில் நாம் பூரணமாய் பார்க்கிறோம். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதையாகிலும் பார்க்க விரும்பினால் நீங்கள் நிச்சயம் பார்க்க முடியும். உங்களுக்கு அது திறக்க முடியும் என்பதற்கு அடையாளம்தான் இயேசு பிதாவின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தார், பிதாவின் சித்தத்திற்கு அர்ப்பணித்தார். நீங்களும் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது திறக்கப்படும். இதுவரை எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் பூட்டப்பட்டு இருந்ததோ இயேசு சொல்றார், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அவர் உங்களுக்கு திறந்து கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் அவருக்கு சமீபமாய் வந்து அவருடைய சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள்.
அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் மூலமாக அற்புதங்கள் நடக்கும். ஊழியக்காரனின் வார்த்தையை கேட்டு கிறிஸ்து இயேசுவின் கட்டளையை நிறைவேற்ற நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது வானம் உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சகலத்தையும் திறந்தள்ளுவாராக. இறுதியான ஜெபத்தை நாம் ஏறெடுப்பதற்கு முன்பதாக திருவிருந்துக்கு நாம் ஆயத்தமாக போகிறோம். உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு ஏற்றாற் போல அதை ஆயத்தப்படுத்துங்கள். அதற்கு முன்பதாக சில வார்த்தைகள் போதகர் சாரா ராஜன் ஜான் இப்பொழுது நமக்காக ஏறெடுப்பார்கள். அதற்கு பின்பு இறுதியாக திருவிருந்தில் நாம் பங்கு பெறுவோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். அநேகர் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பங்களில் ஆண்டவருடைய அழைப்பை நிறைவேற்ற முடியாமல் பல விதத்திலும் சத்ரு அவர்களை எதிர்த்து கொண்டே இருக்கிறான். ஆகவே இன்றைக்கு நாம் உங்கள் அழைப்புக்கு எதிரான சத்ருவை தாக்குவது, அந்த ஜெபத்தை தான் நாம் அறிக்கை செய்ய போகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து இதை கவனித்து நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களில் தேவனுடைய அழைப்பை இந்த மாதத்தில் முழுமையாக நிறைவேற்றுவார். ஏசாயா 59 அதிகாரம் 19 வசனம். ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இந்த ஜெப அறிக்கைகளை நாம் ஏறெடுப்பதின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், ஊழியத்தில் முன்னேறி செல்ல முடியாத ஒரு நிலை, சத்துரு சாத்தானுடைய குழு ஊழியங்களில் இடைப்பட்டு கொண்டே இருப்பது, ஊழிய வாழ்க்கையில் தோல்விகள், குழப்பங்கள், பிரிவினைகளால் தாக்கப்பட்டு கொண்டே இருப்பது, அற்புதங்கள், அதிசயங்கள் முழுமையாக ஊழியங்களில் தவிர்க்கப்பட்டு கொண்டிருப்பது. தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதன் மீது கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, ஆவிக்குரிய ஆயுதத்தை கூர்மையாக்க விரும்புவது. ஆகவே நமக்கு எதிராக இருக்கிற, நம்முடைய அழைப்புக்கு எதிராக இருக்கிற எதிராளியை நாம் கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது. நாம் போராட்ட ஜெபம் செய்ய ஆரம்பிக்கும்போது அவனை தடுத்து நிறுத்தலாம், தொடர்ந்து நம்மை விடுவித்து கொள்ளலாம், தொடர்ந்து தேவன் அழைத்த அழைப்பில் முன்னேறி செல்லலாம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 5 வசனம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய நிருபங்களில் அடிக்கடி தங்கள் ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் அவர் உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கொலோசியர் 4 அதிகாரம் 17 வசனம். கொலோசியர் 4:17. அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள்.
முதலாவது இதற்கு திறவுகோல் என்ன? கவனமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 26:41 விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், உறங்க இளைப்பாற நேரமில்லை, விழிப்பாயிருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நம்மை உற்சாகப்படுத்துகிறார். 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சாத்தான் கால் வைக்க எந்த பகுதியிலும் இடமளிக்கவில்லை என்ற உறுதி நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். நான் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறேனா என்பதை தினந்தோறும் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். 2 கொரிந்தியர் 13:5 இதைத்தான் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும். 2வது திறவுகோல், நெருக்கங்களை சகித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அழைப்பை பெற்ற ஒவ்வொருவருக்கும் அவருடைய அழைப்பில் பலவிதமான உபத்திரவங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்னார், யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உபத்திரவம், நெருக்கத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு வாக்குத்தத்தம். யாக்கோபு 1:4 நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. 3வது திறவுக்குள், சுவிசேஷ வேலையை செய்ய வேண்டும். எதையெல்லாம் செய்யும்படி ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் அழைத்தாரோ அதை நிறைவேற்ற நாம் ஒவ்வொருவரும் கிரியை செய்கிறோம் என்பதில் உறுதியாயிருக்க வேண்டும். ஒருவேளை சுவிசேஷகர்களாக இல்லாமல் இருக்கலாம், போதிக்கிறவர்களாக, பாடுகிறவர்களாக, சபை கட்டுகிறவர்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்களும் நானும் அதில் கண்டிப்பாக வேலை செய்துத்தான் ஆக வேண்டும். உலக பிரகாரமான வேலையை விட நாம் தேவனுடைய ஊழியத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் மிகவும் கவனம் உடையவர்களாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். அதை தான் மத்தேயு 24:45 இருந்து 51 வரையிலும் சொல்லப்பட்ட உவமையில் அநீதி உள்ள ஊழியக்காரரை குறித்து நாம் பார்க்கிறோம். தங்களுடைய அழைப்பை நிறைவேற்றாத கவனக்குறைவான மனிதர்கள் எப்படி அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்தில் தள்ளப்படுவார்கள் என்பதை அந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 3 திறவுகோல்களை முக்கியமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் வைத்து நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை தேவனுடைய வல்லமையினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரித்து நம்முடைய அழைப்புக்கு எதிரான சத்துருவை நாம் தாக்கும்போது கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம், நாம் முன்னேறி செல்வோம். அறிக்கைகளை இப்பொழுது நாம் ஏறெடுக்கப் போகிறோம். மத்தேயு 16:18 எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை நாம் சொல்லுவோம். மத்தேயு 16:18 மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை
மேற்கொள்வது இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு இந்த அறிக்கைகளை சொல்லுங்க. உங்களுக்காக சொல்லுங்க, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக சொல்லுங்க. நிச்சயமாக உங்களை கொண்டு கர்த்தர் எதை செய்ய வேண்டுமோ, உங்கள் குடும்பங்களை கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக கர்த்தர் இந்த மாதத்திலும் முழுமையாக நிறைவேற்றுவார். பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, பார்க்கக்கூடிய தொலைவுக்கு அப்பால், பார்க்கக்கூடிய தொலைவுக்கு அப்பால் நான் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் பார்க்க 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 என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கண்களை கண்களை திறந்தருளும் திறந்தருளும் திறந்தருளும். பார்க்க முடியாதவைகளையும் பார்க்க முடியாதவைகளையும் எனக்கு, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, பார்க்கக்கூடிய தொலைவுக்கு அப்பால், பார்க்கக்கூடிய தொலைவுக்கு அப்பால் நான் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் பார்க்க 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 என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கண்களை கண்களை திறந்தருளும் திறந்தருளும் திறந்தருளும். பார்க்க முடியாதவைகளையும் பார்க்க முடியாதவைகளையும் எனக்கு, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, பார்க்கக்கூடிய தொலைவுக்கு அப்பால், பார்க்கக்கூடிய தொலைவுக்கு அப்பால் நான் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் பார்க்க 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 என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கண்களை கண்களை திறந்தருளும் திறந்தருளும் திறந்தருளும். பார்க்க முடியாதவைகளையும் பார்க்க முடியாதவைகளையும் எனக்கு, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, உம்முடைய அக்கினியினால் உம்முடைய அக்கினியினால் என்னுடைய, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய அழைப்பை எனக்குள், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள் ஏற்றும் ஏற்றும் ஏற்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, உம்முடைய அக்கினியினால் உம்முடைய அக்கினியினால் என்னுடைய, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய அழைப்பை எனக்குள், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள் ஏற்றும் ஏற்றும் ஏற்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, உம்முடைய அக்கினியினால் உம்முடைய அக்கினியினால் என்னுடைய, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய அழைப்பை எனக்குள்,
எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள் ஏற்றும் 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எந்த ஆக்கினை தீர்ப்புக்கு எதிராகவும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஆவிக்குரிய குழாய் தேவனுடைய பலனை, கேளுங்க, தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ளட்டும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எந்த ஆக்கினை தீர்ப்புக்கு எதிராகவும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஆவிக்குரிய குழாய் தேவனுடைய பலனை, கேளுங்க, தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ளட்டும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எந்த ஆக்கினை தீர்ப்புக்கு எதிராகவும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஆவிக்குரிய குழாய் தேவனுடைய பலனை, கேளுங்க, தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ளட்டும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டு தரிசனம் எனக்கு எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டு தரிசனம் எனக்கு எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டு தரிசனம் எனக்கு எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, பரிசுத்த ஆவியானவருடன் இணைந்து நடக்க, பரிசுத்த ஆவியானவருடன் இணைந்து நடக்க என் ஆவியை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவியை விடுதலை செய்யும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, பரிசுத்த ஆவியானவருடன் இணைந்து நடக்க, பரிசுத்த ஆவியானவருடன் இணைந்து நடக்க என் ஆவியை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவியை விடுதலை செய்யும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தினாலே ஆமென். தேவனே பரிசுத்த ஆவியானவருடன் இணைந்து நடக்க, பரிசுத்த ஆவியானவருடன் இணைந்து நடக்க என் ஆவியை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவியை விடுதலை செய்யும், விடுதலை செய்யும், விடுதலை செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய குழாயில், ஆவிக்குரிய குழாயில் பரலோகம், பரலோகம் பீரிட்டு பீரிட்டு அடிப்பதை நான், என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுகிறோம், 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 பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய குழாயில், ஆவிக்குரிய குழாயில் பரலோகம், பரலோகம் பீரிட்டு பீரிட்டு அடிப்பதை நான், என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுகிறோம், 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 பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய குழாயில், ஆவிக்குரிய குழாயில் பரலோகம், பரலோகம் பீரிட்டு பீரிட்டு அடிப்பதை நான், என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுகிறோம், 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 பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய குழாய், என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்நாளெல்லாம், வாழ்நாளெல்லாம், வாழ்நாளெல்லாம் நல்ல பயனளிக்கக்கூடியதாக, பயனளிக்கக்கூடியதாக இருக்கும், இருக்கும் என்று நான் அறிக்கை செய்கிறேன், அறிக்கை செய்கிறேன், அறிக்கை செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய குழாய், என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்நாளெல்லாம், வாழ்நாளெல்லாம், வாழ்நாளெல்லாம் நல்ல பயனளிக்கக்கூடியதாக, பயனளிக்கக்கூடியதாக இருக்கும், இருக்கும் என்று நான் அறிக்கை செய்கிறேன், அறிக்கை செய்கிறேன், அறிக்கை செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய குழாய், என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்நாளெல்லாம், வாழ்நாளெல்லாம், வாழ்நாளெல்லாம் நல்ல பயனளிக்கக்கூடியதாக, பயனளிக்கக்கூடியதாக இருக்கும், இருக்கும் என்று நான் அறிக்கை செய்கிறேன், அறிக்கை செய்கிறேன், அறிக்கை செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பிரச்சனைகளுக்காக ஜெபித்து கொண்டிராமல்
அவைகளினூடே ஜெபித்து செல்ல எனக்கு எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தாரும் கற்றுத்தாரும் கற்றுத்தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பிரச்சனைகளுக்காக ஜெபித்து கொண்டிராமல் அவைகளினூடே ஜெபித்து செல்ல எனக்கு எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தாரும் கற்றுத்தாரும் கற்றுத்தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பிரச்சனைகளுக்காக ஜெபித்து கொண்டிராமல் அவைகளினூடே ஜெபித்து செல்ல எனக்கு எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தாரும் கற்றுத்தாரும் கற்றுத்தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, நானே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவர்களே எனக்குள்ளாக அவர்களுக்குள்ளாக சொல்லும் பொய்களிலிருந்து என்னை எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களை விடுவியும் 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 விடுவியும். நான் சொல்கிற பொய்யிலிருந்து என்னை விடுவேன். எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் அவங்க சொல்கிற பொய்யிலிருந்து ஒவ்வொருத்தரையும் நீங்கள் விடுவியும் 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 விடுவியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, நானே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவர்களே எனக்குள்ளாக அவர்களுக்குள்ளாக சொல்லும் பொய்களிலிருந்து என்னை எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களை விடுவியும் 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 விடுவியும். நான் சொல்கிற பொய்யிலிருந்து என்னை விடுவேன். எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் அவங்க சொல்கிற பொய்யிலிருந்து ஒவ்வொருத்தரையும் நீங்கள் விடுவியும் 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 விடுவியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, நானே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவர்களே எனக்குள்ளாக அவர்களுக்குள்ளாக சொல்லும் பொய்களிலிருந்து என்னை எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களை விடுவியும் 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 விடுவியும். நான் சொல்கிற பொய்யிலிருந்து என்னை விடுவேன். எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் அவங்க சொல்கிற பொய்யிலிருந்து ஒவ்வொருத்தரையும் நீங்கள் விடுவியும் 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 விடுவியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நாம் திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்ளப் போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரம், அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தை நாம் புசிக்கவும் பானம் பண்ணவும் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் என்னிலே நிலைத்திருக்கிறார்கள், நானும் அவர்களிலே நிலைத்திருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் இணைந்து நீங்கள் இந்த உலகத்தில் யாராக எந்த நபராக நீங்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டுமோ அந்த விதத்தில் அவர் உங்களோடு இணைந்து அவருடைய நாமத்தை உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மகிமைப்படுத்துவாராக. ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் காட்டி கொடுக்கப்பட போகிற அன்று ராத்திரியிலே அந்த மேல் வீட்டறையில்
தன் சீடர்களோடு கூட இந்த விருந்தை ஏற்படுத்தியிருந்தார். அப்பொழுது அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இதை வாங்கி புசியுங்கள் என்று கொடுக்க அவர்கள் தங்களுக்குள் பங்கிட்டு புசித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. நீங்களும் இப்பொழுது பங்கிட்டு கொள்ளுங்கள். ஸ்தோத்திரத்தோடு இது இயேசுவின் சரீரம் என்று சொல்லி புசியுங்கள். இயேசு சொன்னார், நானே ஜீவாப்பம் என்று. அந்தபடியே ஒரு பாத்திரத்தையும் எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட போகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், நான் வருமளவும் நினைவு கூறுங்கள். உங்களில் ஒருவரும் அபாத்திரமாய் போகாதபடிக்கு உங்களை வைத்து ஆராய்ந்து இதில் பங்கு பெறுங்கள். பவுல் அப்படி எழுதினார். ஆகவே நம்மை நாமே நிதானித்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஸ்தோத்திரத்தோடு இது கர்த்தராகிய இயேசுவின் திரு ரத்தம் என்று சொல்லி பருகுங்கள். நம்ம எல்லாரும் தெய்வ சமூகத்தில் எழுந்து நிற்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். பலவீனர்களை தொட்டு பலமாக்கும். ஏதோ ஒரு காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் பூட்டப்பட்டிருக்கிறது என்று என்கிறவர்களுக்கு தாவீதின் திறவுகோலை உடையவராகிய திறக்கிறவர் திறந்து விடும் அப்பா. தம்முடைய சமூகத்தில் வந்து தங்கள் இருதயத்தை ஊற்றுகிறவர்களுக்கு உம்முடைய கண்கள் திறந்திருக்கிறது, உம்முடைய செவிகள் திறந்திருக்கிறது, உம்முடைய இருதயமும் திறந்திருக்கிறது. ஆகவும் பிரசன்னத்திலிருந்து கேட்கிறார்கள், பதில் தாரும். ஊழியக்காரர்களின் மூலமாக திறந்து விடுகிறேன். ஊழியக்காரனின் வார்த்தைக்கு, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு திறந்து விடுகிறேன். திறந்து விடும் அப்பா. துக்க நாட்கள் முடியட்டும். தொழில் வியாபாரத்தில் ஆசீர்வாதம் பெருகட்டும். திருமண வாழ்க்கை கைகூடி வரட்டும். பிள்ளை பாக்கியம் கிடைக்கட்டும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று இணையட்டும். நலிந்த உள்ளங்கள் தேற்றப்படட்டும். உலகமெங்கும் இருக்கிற எங்கள் தேவ மனிதர்கள், ஊழியர்களை உங்கள் கைகள் ஒப்பு கொடுக்கிறேன். கத்தோலிக்கர்கள், புரோட்டஸ்டன்ஸ், பெண்டகாஸ்டல்ஸ் ஊழியர்களை ஆசீர்வதியும். கனத்துக்குரிய ஐயா சாது, அவரோடு இணைந்து பணியாற்றுகிற பிள்ளைகள், ஊர் உலகமெங்கும் சென்று இயேசுவின் வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்துகிற அந்த பணியில் அவர்களை வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தும். கட்டப்படுகிற கட்டடங்கள் விரைவில் கட்டி முடிக்கப்பட உதவி செய்யும். தகப்பனே, உலகமெங்கும் இருக்கிற அரசியல் தலைவர்கள், எங்களுடைய இந்திய பிரதமர், ஜனாதிபதி, கவர்னர்கள், முதல்வர்கள், தமிழகத்தின் முதல்வர்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். நாட்டை காக்கிறவர்கள், உள்ளூர் போலீஸ் அதிகாரிகள், மருத்துவ துறையினர், துப்புரவு குழாமினர், அத்தனை பேரையும், ஆசிரிய பெருந்தகைகளையும் உங்கள் கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை உமது பாதுகாப்பு கரத்திற்குள் இருக்கட்டும். யாரையெல்லாம் எதிராளி கட்டி வைத்திருக்கிறானோ, இன்றைக்கு அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை தந்து, அனுகூலமான வாசல்களை திறந்து தந்து, செழிப்பான தேசத்தில், செழிப்பான இடத்தில் அவர்களை வைத்து உமது பிள்ளைகளை கனப்படுத்தும். ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்துவீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பர்களே, ஆராதனை முடிந்து விட்டாலும் அடுத்தடுத்து நமது ஏஞ்சல் டிவியில் வரும் நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்கள். தவறவிட்டு இந்த ஆராதனையை எங்களது யூடியூப் சேனல் த லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை, அதில் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பார்க்கலாம். அல்லது நமது ஏஞ்சல் டிவியில் வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு இதே ஆராதனை மறு ஒளிபரப்பாகும், அதையும் பார்க்கலாம். இன்று இரவு 10 மணிக்கு அப்பம் கிளாஸே, ஒரு விடுதலையின் செய்தியை தமிழ் ஆங்கிலத்தில் பாஸ்டர் சாரா ராஜன் ஷான் வழங்குவார்கள். விடுதலை வேண்டுபவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நீங்களும் பாருங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கும் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்வதாக.